ஹலோ. இந்த செம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிபி மே 2019 நவம்பர் 2022 எக்ஸாமில் சேர்ந்த செம்ஸ் தான். பட் ரொம்ப ஈஸியான செம்மு. ஆனால் அது கொஞ்சம் கான்செப்டுவலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வரும். பயோட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா பெவரேஜ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்குது. மிஷின் ஏ அண்ட் மிஷின் பி உங்கள் கையில் இருக்குது. அந்த மிஷின் ஏ இல்லாமல் மிஷின் பி செய்யும்போது வரேன்னா அதான் சொல்கிறேன். அதே போல் இந்த கம்பெனி வந்து கன்சிடர் திஸ் குரூப் ஆஸ் அ கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட். Machine A can individually have an output, but machine B cannot be sold in isolation without clubbing machine A. ஸோ மெஷின் ஏவோட வேல்யூ வந்து பார்த்தா 12 லட்ச ரூபாய், அதோடைய ரெசிஜுவல் வேல்யூ வந்து கணக்கில் கொடுத்துருக்கோம் 60,000 ரேட் பார்த்தா. அப்போ வந்து 11,40,000 10 வருஷத்துக்கு மேலே டெப்ரிசியேஷன் வந்து 1,14,000. அந்த 31/3/2021 அதாவது 5 இயர்ஸ் கழிச்சு அந்த டெப்ரிசியேஷனுடைய கேரிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 6,30,000 இருக்கும். கணக்குலேயே வந்து அதோடைய ஃபேர் வேல்யூ கொடுத்துருப்பான், அதாவது ஃபேர் வேல்யூ இன் யூஸ் கொடுத்துருப்பான். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபேர் வேல்யூ இன் யூஸுக்கு வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 10% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5,83,000 வரும். கணக்குலேயே வந்து மெஷினரி ஏவோட வேல்யூ கொடுத்துருப்பான் 8,05,000, 8,50,000. அதோடைய டிஸ்மேண்ட்லிங் சார்ஜஸ்ஸு, ஸ்பெஷலைஸ் பேக்கிங் சார்ஜஸ்ஸு, லீகல் ஃபீஸஸ்லாம் கழிச்சிங்கன்னா அதோடைய ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் சேல்ஸ் 5,92,000 வரும். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா விச் எவர் இஸ் ஹையர். ஸோ விச் எவர் இஸ் ஹையர்னும் போது 5,92,000 எடுத்துக்கணும். ஸோ 5,92,000 எடுத்து நீங்கள் அதோடைய கேரிங் வேல்யூ, ஸோ 31/3/2021 அன்னைக்கு கேரிங் வேல்யூ எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து நீங்கள் இந்த ரெக்கவரபிள் அமௌண்ட் விச் எவர் இஸ் ஹையர் எடுத்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 38,000. 38,000 தான் உங்களுக்கு இம்பேர்மெண்ட் லாஸ் ஃபார் மிஷினரி ஏ. மிஷினரி பிக்கு வந்து அவங்க அந்த எஃப்எல்சி டிஎஸ் ரெக்கவர் அமௌண்ட்லாம் நம்ம கொடுக்கவே கிடையாது. ஸோ அதனால் 31/3/2021 அன்னைக்கு மிஷினரி பியோட வேல்யூ வந்து 3,50,000. அவ்வளோதான் நமக்கு அந்த கணக்கு, ரொம்ப சிம்பிளான கணக்கு. பட் அப்படி மட்டும் முடிச்சிட முடியாது. இங்கே கீழே என்ன கேட்குறேன் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். கம்ப்யூட் த இம்பேர்மெண்ட் லாஸ் ஆன் சிஜியூ அண்ட் கேரிங் வேல்யூ ஆஃப் each assets after charging impairment loss on 31st March 2021 providing all relevant workings ன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது 31/3/2021 அன்னைக்கு வேல்யூ வந்து 38,000, சரி 5,92,000. இவங்க வந்து 3,50,000. சிஜியூ இல்லையா, கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட்டோடைய வேல்யூ மெஷின் ஏ, மெஷின் பி, குட்வில் அண்டு இன்வென்டரி இதெல்லாம் சேர்த்து தான் டோட்டல் நம்ம சொல்ல போகிறோம். நான் சொல்ல கணக்கில் அங்கே சொல்லியிருக்கிறான், கணக்கு நல்லா கவனிக்கணும். இங்கே கணக்கில் படிச்சிங்கன்னா மெஷினரி வேல்யூ ரிவைஸ்டு வேல்யூ தான் போகணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 31/3/2025 அன்னைக்கு தான் அவன் கேட்குறானா, நல்லா கேட்குறான், நல்லா கவனிச்சுங்க. சரி 2021 அன்னைக்கு, சரி 2021 அன்னைக்கு என்ன கேட்குறான், மார்ச் 2021 அன்னைக்கு என்ன கேட்குறான், அதோடைய மெஷினரி ஏ வேல்யூ வந்து எவ்வளோனாச்சு 5,92,000 அது ஆச்சு. ஏன்னா ரிவைஸ்டு வேல்யூ தான் நம்ம போட்டோம். மெஷினரி பிக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் 3,50,000. அதாவது 2018 வாங்குற 3 வருஷம் டெப்ரிசியேஷன் கழிச்சு 2021 அன்னைக்கு எவ்வளோ இருக்குது, 3,50,000 இருக்குது. ஸோ அப்போ 3,50,000. பட் குட்வில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கணக்கிலே கொடுத்துட்றான். பாருங்க, குட்வில் எஸ் கேஷ் ஜெனரேட்டிங் யூனிட் அண்ட் இன்வென்ட்ரி அமௌண்ட்டையும் 1.65, குட்வில் 1.5. இப்போ குட்வில் வந்து 1,50,000, இது வந்து 1,65,000. ஸோ உங்களுக்கு எல்லாத்துடைய வேலையுமே அவனே சொல்லிட்டான். 5,92,000, சரி 5,92,000 ப்ளஸ்ஸு 3,50,000 ப்ளஸ்ஸு 1,50,000 ப்ளஸ்ஸு 1,65,000. ஸோ 12,57,000, 12,57,000 அப்படி வேல்யூ இருக்குது இல்லைங்களா. பட் இங்கே பாருங்க, இன்வென்ட்ரி ஹேஸ் பின் வேல்யூட் அஸ் ஆன் 31st ரெகுலர் அமௌண்ட் ஆஃப் 10 lakhs. Inventory has been valued in accordance with Ind-AS 2. The recoverable value of CGU 10 lakhs ன்னு சொல்லிட்டான். ஸோ சிஜியோட ரெக்கவரபிள் வேல்யூவே என்ன சொல்லிட்டான், இதான் ரிவைஸ்டு. ஸோ ரெக்கவரபிள் அமௌண்ட்
ஸோ ரெக்கவரபுள் அமௌண்ட் அஸ் ஆன் 31st 2021 அன்னைக்கு எவ்வளோன்னு நான் சொல்லலை, இவன் சொல்லியிருக்கிறான் 10 லேக்குன்றான். யாரு கணக்கில் நான் சொல்லலை. அப்போ 10 லேக், அப்போ 2,57,000 என்னது இம்பேர் ஆகுது. ஸோ 2,57,000 உங்களுக்கு இம்பேர் ஆகுதுன்னா அதுக்கு இன்வென்ட்ரிக்கு கொடுக்க முடியாது. ஏன்? அஸ் பர் இண்டிஏஎஸ் 2 பிரகாரம் என்ன செய்ய முடியாது, அவுட் ஆஃப் ஸ்கோப். 36 இம்பேர்மெண்ட்டுக்கு இன்வென்ட்ரி வராது, ஆனால் வராது. அடுத்தது இந்த 2,57,000 ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தான் கொடுக்கணும், குட்வில் தான் கொடுக்கணும். இந்த குட்வில் கொடுக்க சொன்னால் எவ்வளவு? 1,50,000 ரூபாய். சரி, 1,50,000 ரூபாய் நான் என்ன செஞ்சுட்டேன், ஸோ 2,57,000ல் 1,50,000 போயிடுச்சு. 2,57,000ல் 1,50,000 போயிடுச்சு. அப்போ எவ்வளோதான் மிச்சம் இருக்குது? 1,07,000 ரூபாய் தான் இருக்குது. ஸோ இந்த 1,07,000 ரூபாய் மட்டும்தான் நான் என்ன செய்யணும், கொடுக்க முடியும். ஏன் 1,07,000 ரூபாய்? இந்த மெஷினரி ஏக்கு ஆல்ரெடி என்ன செஞ்சிருச்சு, ஆல்ரெடி இம்பேர்ட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி இம்பேர்டு. ஸோ இம்பேர்டு ஆனதுனால நம்ம அதுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. மிச்சக்கக்கூடியது இதுக்கு தான் போகணும். இதுக்கு தான் போகணும். கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ 2,57,000ல் 1,50,000 போயிடுச்சு. அதுலேருந்து மிச்சக்கூடியது எவ்வளோன்னு பார்க்கும். 2,57,000 மைனஸ் 1,50,000. ஸோ 1,07,000 ரூபாய் தான் இருக்கு. ஸோ மெஷினரியோட பிக்கு மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வேல்யூ அப்படி தான் இருக்கும், 5,92,000. ஸோ 3,50,000 ப்ராஸ்பெக்டிவ் டெப்ரிசியேஷன்னா என்ன அப்படின்றது இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் அதுவும். ஸோ ப்ராஸ்பெக்டிவ் டெப்ரிசியேஷன்றது வந்து அப் டு நவ் வரைக்கும் உள்ள டெப்ரிசியேஷன் தான் போகும். அதாவது இம்பேர்மெண்ட் இல்லாமல் டெப்ரிசியேஷன் ப்ராஸ்பெக்டிவ் டெப்ரிசியேஷன் போட போகிறோம். ப்ராஸ்பெக்டிவ் டெப்ரிசியேஷன் என்னன்னா, ப்ராஸ்பெக்டிவ் டெப்ரிசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5,92,000 மெஷினரி வேல்யூ அப்படி எடுத்து போட்டுக்கிறீங்க. 2,46,000 போட்டுக்கிறீங்க. இதோட லைஃப் ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னா 10 இயர்ஸில் ஆல்ரெடி 5 இயர்ஸ் போயிடுச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறம் எவ்வளோ தான் இருக்குது, 5 இயர்ஸ் தான் இருக்கும்.